மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு மீண்டும் பேச துவங்கியிருக்கிறேன். இப்போது பேச துவங்குவதன் நோக்கம், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த தேர்தல் அறிக்கை இந்தியா முழுவதும் இருக்கிற தமிழர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன் நல்ல திட்டங்கள் இல்லையா? நல்ல திட்டங்கள் தான். இருக்கிற தேர்தல் அறிக்கை 49 திட்டங்களை அறிவித்திருக்கிறார். அவை எல்லாமே 2வது இடம் 3வது இடத்தில் வைக்கக்கூடியவை. முதலிடத்தில் இருக்க வேண்டிய தேர்தல் அறிக்கை என்பது எதுவும் இல்லாமல் இருப்பது. இதன் காரணமாக வேட்பாளர்கள் ஓட்டு கேட்பதற்கே திணறுகிற சூழல் நிலவுகிறது. தமிழ்நாட்டில் எந்த அடிப்படையில் ஓட்டு கேட்க முடியும்? கட்சியை படுகுழியில் தள்ளிய ஒரு தேர்தல் அறிக்கைன்னு தான் சொல்லணும். குண்டக்க மண்டக்க வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு போனால் ஜெயிக்க முடியுமா? நல்ல திட்டங்களை ரொம்ப 4 மணி நேரம் பேசுனீங்க, நானும் பார்த்தேன். அது எல்லாமே தேவையானது தான். ஆடு மாடு வளர்ப்பு, இன்னும் திட்டங்கள், நீர்வழி, நீர்ப்பாசனம், இப்படி எல்லா திட்டங்களும் சரியானது தான். ஆனால் முதன்மையான திட்டங்கள் இங்கே நாட்டில் என்ன இருக்குது? முதன்மையான எதிரி யார்? இங்கே திமுக, அதிமுக, இப்போ சமீபமாக டிவிகே, தமிழக வெற்றி கழகம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க? திமுககாரன் காசை கொடுப்பான். விஜய் வந்ததுனால இந்த தடவை தேர்தலில் ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்தவர்கள் ஓட்டுக்கு இந்த முறை 2000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் போட்டிங்கிறது மிக கடுமையான சூழல். அதை அடித்து உடைக்கத்தான் விஜய் ஒரு அபாரமான ஒரு திட்டத்தை அறிவித்தார். குடும்பத்துக்கு 2500 ரூபாய், அதுவும் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும், அதாவது மத்திய மாநில அரசு ஊழியர்கள் தவிர்த்து மீதம் இருக்கிற அந்த அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும்னு அறிவித்தார். ஏற்கனவே திமுகவின் ஸ்டாலின் குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. என்ன காரணம்? மக்களை எப்படியெல்லாம் தன்வசப்படுத்தலாம், அதையும் சேர்த்து ஒரு 5000 ரூபாயை மொத்தமாக போட்டிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக 2000ன்னு அறிவித்தாங்க குடும்பத்துக்கு. உடனே ஸ்டாலின் நாங்களும் 2000ன்னு அறிவித்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீமான், நாங்கள் இலவசம் தரமாட்டோம். சரிங்க, இலவசம் தரமாட்டோம். நாட்டில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டாம்? எதுக்க இருக்கிறவன் அதிநவீன துப்பாக்கியோடு வரான். நான் பாரம்பரிய சிலம்பத்தை வச்சு தான் சண்டை போடுவேன்னா ஜெயிக்க முடியுமா? நீங்கள் 12 கோடி தமிழர்களுக்கான ஒரு கட்சியாக செயல்படுறீங்க. 12 கோடி மக்களை நீங்கள் எப்படி பாதுகாக்க போகிறீங்க? நீங்கள் என்ன ஒரு தன்னிச்சையாக நீங்களும் இந்த 36 லட்சம் மக்கள் மட்டுமா? 12 கோடி மக்களுக்கான ஒரு கட்சியாக நீங்கள் செயல்படுற நீங்கள் எதிரிகளை வெல்வது எப்படின்னு திட்டம் வகுக்க வேண்டாமா? ரோட்டில் போகிற சின்ன பசங்களை, ஒரு 10வது 8வது படிக்கிற பசங்களை கூப்பிட்டு கேட்டால் கூட உங்கள்கிட்ட நல்லா அருமையான யோசனைகள் சொல்லியிருப்பான். இப்போ இருக்கிற தேர்தல் களத்தை சந்திக்கணும்னா எதிர்கட்சிகள் இவ்வளோ அறிவிச்சிருக்கான், இதை நீங்கள் அடிக்கணும், ஜெயிக்கணும், வெற்றி வாகை. வெறுமனே திட்டத்தை போட்டு இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவீங்க? திட்டம்லாம் நல்ல திட்டம்தான், பரவாயில்ல. ஆனால் அந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? இலவசம் இல்லைன்னு உங்கள் ஆளுங்க முழுக்க போய் முதல்ல சொல்கிறது இலவசம் இல்லைன்னு. அது அவன் உனக்கு ஓட்டு இல்லைன்னு அனுப்பி விட்ருவான். இதுதான் யதார்த்தம். இங்கே நாட்டில் என்ன நடக்குது? மகளிர் உரிமை தொகை கொடுக்குறான். 1,17,000 பேருக்கு மகளிர் உதவிக்குழு உரிமை திட்டம் அறிவிக்கப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்டது. என்ன ஆட்சி நிலைமை? ஒரு 40 லட்சம் பேருக்கு நிப்பாட்டிட்டான். ஒரு சில மாதம்தான் கொடுத்தான். ஒரு மாதம் 2 மாதம் கொடுத்ததோடு நிப்பாட்டிட்டான். சில பேருக்கு ஒரு 6 மாதம் 8 மாதம் கொடுத்துருக்கான்.
விதவை பெண்களை ஃபுல்லாக சேர்த்து விதவை உதவித்தொகையை தூக்கி மகளிர் குழுவில் சேர்த்து அதையும் ஒரு 5-6 மாதம் கொடுத்துட்டு நிப்பாட்டிட்டான். இப்படி 40 லட்சம் பேருக்கு நிப்பாட்டிட்டான். அந்த பணம் என்ன ஆச்சு? சுமார் 400 கோடி ரூபா மாதத்துக்கு, வருஷத்துக்கு 4800 கோடி ரூபா ஊழல். அதை பேசியிருக்கீங்களா என்னைக்காவது? நாட்டில் எத்தனை லட்சம் பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த பணத்தினால? கிராமப்புறங்களில் கொடுத்துட்டான், நகர்ப்புறம் மாநகரங்களில் படு மோசடி. பெரும்பகுதி சுமார் நான் என்னுடைய கணிப்பு இது, சுமார் 40 லட்சம் பேருக்கு கட் பண்ணிட்டான் கொடுத்துட்டு. கட் பண்ணது முழுக்க சாதாரண சாமானியர்கள் தான். அதில் மாதத்துக்கு 40 லட்சம் பேர்னா 400 கோடி, வருஷத்துக்கு 4800 கோடி ஊழல். அதை பேசலை. அடுத்தது 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டத்தில் குடும்பத்துக்கு 35,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். தமிழ்நாட்டில் எந்த குடும்பத்துக்காவது 35,000 கொடுத்த வரலாறு உண்டா? 85% ஊழல். ஊராட்சி மன்ற தலைவர்கள் 20 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணி ஊராட்சி தலைவராக வரான். வர்றதே இந்த 100 நாள் வேலை திட்டத்தை நம்பி தான். முழுக்க மோசடி. 35 பேருக்கு வேலை கொடுத்துட்டு 200 பேருக்கு பில் எடுக்கிறான். அதை என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சீமான் அவர்களுக்கு 5 கோரிக்கைகளை வைக்கிறேன். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில திட்டங்கள். ரேஷன் கடை 100 நாள் வேலை திட்டத்தில் 35,000 ரூபாய் ஆண்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு வழங்குறது மோசடி. அது முழு மோசடி. 35 பேருக்கு வேலை கொடுக்குறான், 200 பேருக்கு பில் எடுக்கிறான். பெரும்பகுதி வீடுகளுக்கு 2 வாரம் 3 வாரத்துக்கு மேலே சம்பளம் கிடையாது. மீதி சம்பளம்லாம் எங்கே போச்சுன்னா பிரசிடெண்ட் பாக்கெட்டுக்கு போயிடுச்சு, பிரசிடெண்ட் அதிகாரிகள் பாக்கெட்டுக்கு. அடுத்தது ரேஷன் கடை. ரேஷன் கடைக்கு ஒரு குடும்பத்துக்கு 15,000 ரூபாய் ஒதுக்குறான் ஒரு வருஷத்துக்கு. போய் சேர்ந்துச்சா? 40% அரிசி கூட போய் சேரல. 60% அரிசி மத்திய அரசு இலவசமாக கொடுக்குது மானியத்தில். 20% அரிசி 8 ரூபாய் விலையில் மானியத்தில் கொடுக்குது. மீதி 20% அரிசி மாநில அரசு வாங்குறானா? இல்லை, மொத்தமாக சுருட்டுறான். மொத்தமாக பணத்தை ஆட்டையை போட்டுட்டு இந்த 80%லேயும் 40% தான் போய் சேருது. மானியத்தில் வந்த 80% அரிசிலையும் மீதி 40% அவன் விற்று சாப்பிட்றான். அதிகாரிகளும் கீழே உள்ளவனும். எண்ணெயில் லிட்டருக்கு 30 ரூபா 40 ரூபா வரைக்கும் மோசடி. ஒரு லிட்டருக்கு 2.25 கோடி லிட்டர். சர்க்கரையில் 10 ரூபா 15 ரூபா ஏமாத்துறான். 10 ரூபா 15 ரூபா ஊழல். அது 2.25 கோடி பேருக்கு. இப்படி அத்தனையும் ஊழல். அதை ஒழுங்குபடுத்துகிற சம்பந்தம் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? அடுத்தது நெடுஞ்சாலைத்துறை. வருஷத்துக்கு 20,000 கோடி ஒதுக்குறான் நெடுஞ்சாலைத்துறைக்கு மட்டும். பொதுப்பணித்துறையும் அதையோடு சேர்ந்து இருக்குது, அது தனி. நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்த வரைக்கும் 10,000 கோடிக்கு வேலை செய்யணும்னா 2,500 கோடி ரூபா செலவு பண்ணாலே பெரிய தொகை. மீதி 2,500 கோடி 7,500 கோடி லாபம் கிடைக்கும் அதில். அதனால தான் அமைச்சருக்கு 30% கொடுக்குறான். மீதி இருக்கிற தொகையை அதிகாரிகளும் கான்ட்ராக்டுக்காரனும் பிரிச்சுக்கிறான். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க சூழ்நிலை என்ன? இந்தியா முழுக்கவே இருக்கிற சூழ்நிலை என்ன? 20,000 கோடிக்கு 10,000 கோடி வேலை செய்யாமலே பில் எடுத்துருவான். மீதமுள்ள 10,000 கோடி அதிகபட்சமாக 2,500 கோடி செலவாகும். மீத பணத்தையும் ஆட்டையை போட்டுருவான். குறைச்சலாம் அப்படி இப்படின்னு போனாலும் ஒரு 15,000 கோடி ஆண்டுக்கு மந்திரிக்கு போய் சேருது. 5 வருஷத்தில் 75,000 கோடி. நகர்ப்புற வளர்ச்சித்துறை 26,000 கோடி ஒதுக்குறான். 5 வருஷத்தில் 1,30,000 கோடி. மிக அதிகமாக செலவு பண்ணதாக வச்சுட்டா கூட ஒரு 30,000 கோடி போகும். 1,00,000 கோடியை மொத்தமாக ஆட்டையை போடுறான். இதெல்லாம் யார் பாக்கெட்டுக்கு போகுது? அதை பேசியிருக்கீங்களா? மக்களுக்கு போயிடுச்சு 1000 ரூபாய் கொடுத்துட்டான்னு அடித்து மோதிக்கிட்டு இருந்தால் என்ன நியாயம் சீமான்? மக்கள் வறுமையில் இருக்கான். உலக நாடுகள் முழுக்க ஏழ்மை மக்களுக்கு சலுகைகள் வழங்குறது இயல்பான ஒன்று தான். இந்தியா உலகின் மிகப்பெரிய ஊழல் நாடு, மிகப்பெரிய ஏழைகள் வாழ்கிற நாடு. இப்படிப்பட்ட நாட்டுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கணும். டாஸ்மாக் மோசடி. 100 நாள் வேலை திட்டத்திலேயே 35 பேருக்கு 200 பேர் பில் எடுக்கிறான்னா டாஸ்மாகில் என்ன பண்ணுவான்? 3 பெட்டி விற்றா 1 பெட்டி தான் கணக்கில் வரும். மீதி 2 பெட்டி இவனை பாக்கெட்டில் போயிடும்.
ஆண்டுக்கு 48,000 கோடி ஊழல், அது 48,000 கோடி வருவாய், 50,000 கோடின்னு வச்சுங்க. அநேகமாக 1,00,000 கோடியை 2 பங்கை இவனை சுருட்டுறாங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. உண்மை இப்படி தான் நடக்கும். 1,00,000 கோடி வரைக்கும் அடிக்கிறான். அதை பற்றி நீங்கள் என்னைக்காவது வாய் திறந்துருக்கீங்களா? அடுத்தது உதயாநிதிக்கு கூட்டாளிங்க 3 பயலை சொன்னானோ, ஜூ கார்த்திக், இன்னொரு பாஸ்கர்னு ஒருத்தன், இன்னொருத்தன் ஒரு பேர்னு சொன்னானோ, என்னமோ தினேஷ் என்னமோ ஒரு பேர் சொன்னான். ஒருத்தன் 230 கோடி ரூபாய்க்கு வாட்சி கட்டியிருக்கான், வாட்சி வாங்கியிருக்கான். வாட்சி மட்டுமே 230 கோடிக்கு வச்சுருக்கான். 500 கோடி ரூபாய்க்கு மிக பிரம்மாண்டமாக தாஜ் ஹோட்டலுக்கு சமமாக வீடு கட்டுறான் கிழக்கு கடற்கரை சாலையில். இவ்வளவு செலவு பண்ணுறான்னா அவன்கிட்ட குறைச்சலாக ஒரு 5,000 கோடியாவது பணம் இருக்கும்ங்கிறது திருச்சி சூர்யா முன்மொழிஞ்சதை திருச்சி சூர்யா சொல்கிறார். அவர் மேலே இருக்கிற தனிப்பட்ட கருத்துக்கள்லாம் வேறு. அவர் சொன்னது 100% உண்மைன்னு நான் அதை வழிமொழிகிறேன். உதயாநிதி கூட்டாளிகள்கிட்டயே சும்மா தெருவில் சுற்றிட்டு இருந்தவன்ட்டு 5,000 கோடினா உதயாநிதியோட சொத்து மதிப்பு எவ்வளவு? சவுக்கு சங்கர் சொன்னார் 2 லட்சம் கோடி கொண்டு போய் பதிக்கிட்டானோன்ட்டு துபாயில். சவுக்கு சங்கர் சொன்னது 100% உண்மை. சவுக்கு சங்கர் முன்மொழிஞ்சதை நான் வழிமொழிகிறேன். 30,000 கோடியை ஒரே வருஷத்தில் திருடி பதுக்க முடியாமல் திணறிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம மதுரையிலிருந்து பிடிஆர் சொன்னார். இப்படிப்பட்ட ஊழல் நடக்கிற இந்த நாட்டில் வெறுமனே நான் அப்படியே பெரிய இது மாதிரி நான் இலவசம் வழங்க மாட்டோம், நீ என்ன தனிப்பட்ட ஆளா? 234 வேட்பாளர் போட்டிருக்கீங்க, சந்து பொந்துலாம் சுற்றி சொல்லறான். அவன் என்ன சொல்லி போய் ஓட்டு கேட்பான்? ஆடு மாடு மேய்ப்பது அரசு வேலை, சரி 3 லட்சம் கோடி அதில் வருவாய் கிடைக்கும், சரி இதெல்லாம் சொன்னால் எவனா ஏற்றுக்கிறானா? செய்யுங்க, நான் அதை வேணான்னு சொல்லலை. அது 2வது 3வது இடத்துல வைங்க. அரசு ஊழியர்னால் என்னன்னு தெரியுமா? ஒரே ஒரு யோக்கியம் அரசு ஊழியரில், இவன் ஒரே ஒரு ஆள் யோக்கியனாக இருக்காங்க. 10 லட்சம் பேர் இருக்கான். ஆசிரியர்கள், தொழிலாளர்கள் தவிர்த்து, அரசு தொழிலாளர்கள் தவிர்த்து, அரசு ஊழியர்னு மேல்மட்டத்திலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எடுத்தோம்னா 10 லட்சம் அரசு ஊழியர். அத்தனை பேரும் திருடுறான். கடைநிலையில் ஊராட்சி உதவியாளர் கூட 100 கோடிக்கு மேலே சம்பாதிச்சான். இப்போ இந்த 10-15 வருஷத்தில் டிஓ 200 கோடிக்கு மேலே சம்பாதிக்கிறான். அந்த ரேஞ்சில் இருக்க எல்லா துறையும் அப்படி தான். தாசில்தார் 2,000 கோடிக்கு மேலே சம்பாதிக்கிறான். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், பெங்களூரில் ஒரு தாசில்தார் பிடிபட்டான். அவன் வருமானத்துக்கு அதிகமாக 1000 கோடி ரூபா சொத்து சேர்த்துருந்தான். 1000 கோடி ரூபாய்க்கு. அவனுக்கு வயசு 42 வயசுக்கே 1000 கோடி ரூபான்னா அவன் இன்னும் ஒரு 18 வருஷம் 60 வயசு வரைக்கும் வேலை பார்த்தான்னா எவ்வளவு? ஆரம்ப ஸ்டேஜில் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் கூடியிருக்கும். இப்போ உச்சத்தில் ரேஞ்சில் போயிட்டுருக்கான். அடுத்த 15 வருஷத்துக்கு 18 வருஷத்துக்கு இதே வேகத்தில் பாஞ்சான்னா அவன் 2,000 கோடி சம்பாதிக்கிறானா 3,000 கோடி சம்பாதிக்கிறானான்னு தெரியாது. பத்திரப்பதிவுத்துறை பெரும் ஊழல், 5,000 கோடி ரூபா சம்பாதிக்கிறான். ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் 5,000 கோடியிலேருந்து இப்போ 20,000 கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறான். ஒரு கடைநிலை சி கிரேடு மந்திரி 10,000 கோடி குறைச்சலாக சம்பாதிக்கலாம். 10,000 கோடியிலேருந்து 30,000 கோடி வரைக்கும். அதுவே பி கிரேடு 2வது மந்திரின்னு பார்த்தோம்னா அவன் 30,000 கோடியிலேருந்து 70,000 கோடி வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு. இந்த ஏ கிரேடு மந்திரி இருக்கான், நெடுஞ்சாலைத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, பத்திரப்பதிவுத்துறையெல்லாம். அவன் 70,000 கோடியிலேருந்து 1 லட்சம் கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு 5 வருஷத்தில். இந்த நாட்டில் அரசாங்கத்தினுடைய வரி வருவாய் வருஷத்துக்கு 40,000 தான் பட்ஜெட்டு. ஆனால் இந்த 4 லட்சம் கோடி பட்ஜெட்டு, அதுக்கு சமமாக லஞ்சம் இருக்குது. லஞ்சம், கனிம வள கொள்ளை கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடிக்கு சமமாக லஞ்சமும் கனிம வள கொள்ளையும் இருக்குது. அப்புறம் திட்ட ஊழல் தனி. இப்படி இருக்கிற இந்த நாட்டில் ஏழைப்பாளைங்க படுற பாடு என்ன? கொஞ்சமாவது நினச்சி பார்க்க வேண்டாமா? வரி கட்டுறான், மக்கள்கிட்ட
சரமாரியாக வரியை வச்சு போட்டு தாக்கிட்டான். 100% வரி வசூல் பண்ணுறான். நான் சவாலாக சொல்கிறேன், 70% அளவுக்கு வரி மோசடி பண்ணுறான். எல்லா கடைகளும் எல்லா நிறுவனங்களும் 30% அளவுக்கு தான் வரி கட்டுறான். அதுலேயும் இந்த சேட்டு பயலுக வடநாட்டான், குஜராத்தி, ராஜஸ்தானி, அவனை விற்கிற தங்கம், அவனை விற்கிற எலக்ட்ரானிக் பொருட்கள் அதிக வரி, 56% வரி. அவன் 95% வரியே கட்ட மாட்டான். 5% கட்டினா கட்டுவான் அதிகபட்சமாக. தங்கம் முழுக்க கடத்தல் தங்கம் டன்னாக கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தான் இறக்கி விற்கிறான். அரசு அதிகாரிங்க வீட்டில் போய் பார்த்தா தங்கம் கொட்டி கிடக்குது. ஒவ்வொருத்தனும் 3 கிலோ 5 கிலோ வெறும் தங்கத்திலேயே முதலீடு பண்ணி வச்சுருக்கான். உயர் அதிகாரிகளை கேட்டால் உலக நாடுகள் முழுக்க பதுக்கி வச்சுருக்கான். உலக நாடுகள் முழுக்க நம்ம தமிழ்நாட்டோட இந்தியாவினுடைய வரி பணம், ஊழல் பணம் கொட்டி குமிஞ்சு கிடக்குது. வரியை ஒழுங்காக வசூல் பண்ணினாலே போதும், இன்னும் 1 லட்சம் கோடி வருவாயை கூட்ட முடியும். இந்த விஓக்களை ஒழுங்குபடுத்தினா, அந்த வருவாய்த்துறையை கட்டுப்படுத்தினா போதும், அரசாங்கத்தினுடைய வரி வருவாய் இன்னும் ஒரு 20,000 கோடி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதே மாதிரி பத்திரப்பதிவுத்துறையை ஒழுங்குபடுத்தினா போதும், இன்னும் ஒரு 50,000 கோடி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பணம் எங்கே இருக்குது, பணம் எங்கே இருக்குது? 5,000 கோடி கொடுக்குறான். அவன் திருடத்துக்காக பணம் கொடுக்குறான். 5,000 எல்லாருடைய அக்கௌண்ட்டில் போட்டது. இப்பயும் தேர்தலில் 2,000 ரூபா கொடுப்பான், 8,000 ரூபா கொடுப்பான். 4 ஓட்டு இருந்துச்சுன்னா அதை அடிக்கிறதுக்கு என்ன வியூகம்னு யோசிக்க வேண்டாமா? சும்மா முட்டாள்தனமாக செயல்பாடுகளை வச்சுக்கிட்டு இருந்தா அவன் 2,000 ரூபா கொடுப்பான், 8,000 ரூபா கொடுப்பான்னு தெரியுது. அந்த 8,000த்தையும் அடிக்கிறதுக்கு என்ன வழி? அவன் முன்னாடி கொடுக்குறான், நான் ஜெயித்த உடனே தரேன், வருஷத்துக்கு இவ்வளவு. பேச முடியுமா உங்களால்? 100 நாள் வேலை திட்டத்தில் அத்தனை மோசடி. 35,000 மக்களுக்கு போய் சேருதா? அதை தரத்துக்கு நீங்கள் உத்தரவாதம் தர தயாராக இருக்கீங்களா? 35,000 நான் வாங்கி தரேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் குடும்பத்துக்கு 35,000 வருஷத்துக்கு கிடைக்கும். சொல்ல முடியுமா உங்களால்? அதனால் உங்களுக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, வைக்கிற ஒரு 5 கோரிக்கைகளை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி பசியோடு இருக்கிறவனுக்கு மீன் கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கன்னு வெளிநாட்டு வசனம் ஒன்று இருக்குது. அதெல்லாம் தவறு. பசியோடு இருக்கிறவனுக்கு முதல்ல சோறை போடு, அதுக்கப்புறமா அவன் பார்த்துப்பான் பிழைக்கிறது எப்படி, அடுத்த வேலை சோறு எப்படின்ட்டு. பயங்கி விழுகிறவனுக்கு உடனடியாக தண்ணியை தெளித்து தலையில் சோத்தை கொடு. சீமானுக்கு கொடுக்குற வேண்டுகோள், ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து டாஸ்மாகை உடனடியாக இழுத்து மூடுவோம். 1. 2, குடும்பத்துக்கு 2,500 ரூபாய். விஜய் சொன்னது மாதிரி மத்திய மாநில அரசு ஊழியர்கள் தவிர்த்து, மெதமிஞ்சிய செல்வந்தர்கள் தவிர்த்து சுமார் 2 கோடி பேருக்கு மேல் கிடைக்கிற மாதிரி 2,500 ரூபாய், திமுக அரசில் நடக்கிற ஊழல் 400 கோடி ஊழல் மாதிரி இல்லாமல் 2,500 ரூபாய் வழங்க ஆவணம் செய்வேன் என்று அறிவிக்க வேண்டும். 2,500 ரூபாய் வறுமையை போக்கும். அதற்கு மேல் வளருவான், வீணாக போவான். வறுமை, உச்சக்கட்ட வறுமையை போக்குறதுக்கு இது கை கொடுக்கும். ஏன்னா ரேஷன் கடையில் 15,000 அவுட்டு, இது என்ன 30,000 தானே, அதிகபட்சமாக 60,000 கோடி வரும். அது ஒரு பெரிய காசு இல்லை. என்கிட்ட கேளுங்க, நாட்டுக்கு வருவாய் எங்கெங்கெல்லாம் நாட்டின் வருவாய் அழியுது, மக்கள் வரி பணம் அரசாங்கத்துக்கு போய் சேரலை. அதே மாதிரி ஆடு மாடு வளர்க்க 20 லட்சம் வரை வட்டியில்லா கடன், மின் கட்டணம் 1000 யூனிட் வரை 2 ரூபாய்க்கு வழங்கப்படும், வீடுகள் கடைகள் உட்பட. அதுக்கு முன்னாடி நான் 5வது கோரிக்கையாக வைக்கிறது, முதல்ல ஊழல் சட்டத்தை திருத்துங்க. சட்டத்தை திருத்து, திட்டத்தை நிறுத்து. 2 வருஷத்துக்கு திட்டத்தெல்லாம் நிறுத்தினாலும் சரி, முதல்ல ஊழலை ஒழிச்சிட்டு அதுக்கப்புறமா சட்டம் போடு. யாருக்காவது அரசு ஊழியர் வழங்கணும்னா ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு வழங்குறது அது எங்கேயாச்சும் 1 2 வைக்கலாம். நெடுஞ்சாலைத்துறைக்கு வைங்க. வெறும் 5,000 கோடியில் செலவு பண்ணாலே போதும். இப்போ இருக்கிற சாலை வசதியை விட 2 மடங்கு நெடுஞ்சாலைத்துறை செயல்படும். நெடுஞ்சாலைத்துறை மட்டும் இல்லை,
நகர்ப்புற வளர்ச்சித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, அதுலேருந்து சாலை பணிக்கு பெருந்தொகை ஒதுக்கி மொத்தமாக ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கும் கூட நெடுஞ்சாலைத்துறையை அரசு பணிக்கு உட்படுத்தி அதை நடத்தினா 5000 கோடியிலேயே இப்போ இருக்கிற சாலையை விட சிறப்பாக செயல்படுத்தலாம். அண்ணன் சீமான் அவர்களுக்கு மீண்டும் எடுக்கிற வேண்டுகோள், உங்கள் தேர்தல் அறிக்கை எங்களை பதட்டமடைய செய்துவிட்டது. நாம் தமிழர் கட்சி ஏதோ உங்களுக்கு சொந்தம் அல்லது உங்கள் கட்சியில் இருக்கிற 36 லட்சம் மக்களுக்கு சொந்தம் என்று நினைப்பதை விட்டுவிட்டு, இது உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களின் எண்ணம், இந்தியா முழுவதும் இருக்கிற தமிழர்களின் ஆவல் என்பதை கணக்கில் கொண்டு இந்த நாசக்கார சக்திகளை, திராவிட சக்திகளை, இன்னும் ஒரு திருட்டு கும்பலான விஜய், யார் அந்த விஜய்? விஜய் நீங்கள் தான் தம்பின்னு தூக்கி பிடிச்சிங்க. என்னை போன்றவர்கள் ஆரம்ப முதலே அவனை ஏற்கவில்லை. ஈழத்தில் மிகப்பெரிய படுகொலை நடந்தது 2009. படுகொலை முடிஞ்சு கொஞ்ச நாளில் அந்த கொலைகாரி மகன் ராகுல் காந்தியை போய் சந்தித்தான் விஜய். ஏதோ இளைஞரணி பதவி கிடைக்க போகிறதா ஒரு செய்தி சொன்னாங்க. அது கூட நான் நினச்சேன் ஏதாவது ஆளுங்கட்சி மிரட்டி உருட்டி ஏதாவது சந்திக்க வச்சுருப்பான்னு. ஆனால் இந்த தேர்தல் களத்தில் காங்கிரஸோட கூட்டணி வைக்க அந்த பாடுபட்டான். தமிழினத்தின் பெருந்துரோகி கருணாநிதி என்றால் இவன் சின்ன கருணாநிதி இல்லை, 2வது கருணாநிதி. இவன் எந்த கேட்டையும் செய்வான் அந்த விஜய். எல்லா பக்கமும் பகை, எல்லா பக்கமும் ஊழல். காங்கிரஸ், கொலைக்கார காங்கிரஸ், இன்னொரு பக்கம் பிஜேபி. அந்த படுகொலை நடந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் பேசினான் தட்டுவாணி. அவன் என்ன பேசினான் தெரியுமா? சிங்களவன் ராமனின் வழி வந்தவர்கள், தமிழர்கள் ராவணன் வழி வந்தவர்கள் என்றான். அதாவது தமிழர்களை படுகொலை பண்ணது நியாயம்தான். எல்லா பக்கமும் பகை. அதுலேயும் ஒரே ஒரு சிறப்பு, இன்னைக்கு இந்த மோடிஜியும் அமித்ஷாவும் தான். அமித்ஷா ராமேஸ்வரத்தில் பேசினார். இலங்கையில் தமிழர்களை இனப்படுகொலை செய்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி என்றார். அதை திரும்ப எவனாவது ஒருத்தன் சொன்னானா? இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய தலைவர் சொன்னார். ஆனால் அந்த தமிழர்களுக்கு அவங்க உதவலை, பாதுகாக்க முயற்சி பண்ணலை. அது வேற. தமிழை புகழ்ந்த மோடி தமிழர்களை பாதுகாக்க ஒரு துரும்பை கூட கிள்ளி போடலை, மோடியும் அமித்ஷாவும். ஆனாலும் அவர்களை நாம் பாராட்டுகிறோம். அவருடைய அமைப்பு எப்போதும் தமிழர்களுக்கு எதிரானது என்பதுதான் அத்வானி பேசியதிலிருந்து வந்த கருத்து. மீண்டும் ஒரு முறை அண்ணன் சீமான் அவர்களை கேட்டுக்கொள்வது, எதிரிகள் படுபயங்கர ஆயுதங்களோடு வரான், அதிநவீன துப்பாக்கிகளோட. நீங்கள் பழைய மாதிரி எல்லாம் சிலம்பத்தை எடுத்துகிட்டு போய் நான் அடிப்பேன், இதுதான் எங்கள் பாரம்பரியம்னா நடக்காது. எதிரியை அடிக்கிறதுக்கு என்ன வழி? இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு பல திட்டங்களை வகுக்கணும். இலவச திட்டங்களை நீங்கள் எதுக்குறீங்க, மற்ற திட்டங்களை தவிர்க்கலாம். குறிப்பாக பஸ்ஸு ஃப்ரீ, இந்த மாதிரி திட்டங்களை தவிர்க்கலாம். ஒரு 2500 ரூபாய் கொடுக்குறதுனால உங்களுக்கு ஒன்றும் குறைஞ்சி போயிடாது. 30,000 தான் வருது வருஷத்துக்கு. ஆனால் இதை விட அதிக தொகை உள்ள 35,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு வழங்கப்படுகிறது 100 நாள் வேலை திட்டத்தில். ஆனால் அங்கே 5,000 ரூபா வாங்கினவன் பெரிய விஷயம். மீதி பணம்லாம் கிடைக்கலையா, அரசாங்கம் ஒதுக்கலையான்னா இல்லை, ஒதுக்கலாம். எல்லாத்தையும் பிரசிடண்ட்டும் அதிகாரிகளும் ஒதுக்கிட்டான். 100 நாள் வேலை திட்டத்தில் மட்டுமே ஆண்டுக்கு 75,000 கோடி ஊழல். இந்தியா முழுக்க 90,000 கோடி ஒதுக்குறான். 75,000 கோடி ஊழல்னு நான் 20 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். மிக உறுதியாக அடித்து சொல்லுவேன், 85% அதில் ஊழல், அதுக்கு மேலேயும் ஊழல்னு சொல்லலாம். அது மாதிரி வீடு கட்டு திட்டத்தில் ஊழல், நாடே நாசமாக போயிட்டுருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதெல்லாம் விட்டுட்டு ஏழைங்களுக்கு கொடுக்குற 30,000, 1 லட்சம் கோடி ஆனால் ஆகட்டுமே, 1 லட்சம் கோடி மானியம். 1 லட்சம் கோடி இதில் வராது. 2,500 ரூபா கொடுத்தா ஒரு 60,000 கோடி வரும். ஏற்கனவே ரேஷன் அரிசி இருக்குது 15,000 கோடி, இது 15,000 ரூபா ஒரு வீட்டுக்கு, அதுவும் ஊழல் தான். இப்படி இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு வகையில் மக்களை கவர்றதுக்கான முயற்சிகளை அண்ணன் சீமான் அவர்கள் எடுக்க வேண்டும். ஒன்றுமில்லாமல் இப்போ 234 வேட்பாளர்களை நிப்பாட்டிருக்கீங்க. தெருவாக சுற்றி சொல்கிறாங்க.
அவங்களுடைய சொல்லு எடுபடாமல் இருக்குது. ரொம்ப கடைநிலையில் போயிட்டு இருக்குது. இந்த நிலையை எப்படியே விட்டிங்கன்னா கட்சி படுகுழியில் தள்ளினா மாதிரி ஆயிரும். மாற்றி யோசிக்கணும், மறு ஆய்வு செய்யணும். உடனடியாக நான் சொன்ன ஒரு சில திட்டங்களை நிறைவேற்றணும். அரசுக்கு நிறைய வருவாய் இருக்குது, எல்லாம் வெளியில் பிரிஞ்சு போயிட்டு இருக்குது. அதை தடுத்தாலே போதும், இன்னொரு 1 லட்சம் 1.5 லட்சம் கோடிக்கு மேலே கொண்டு வரலாம். டாஸ்மாகை சாத்தினால, டாஸ்மாகை சாத்தலைன்னா அதில் வருஷத்துக்கு இன்னும் 1 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அவ்வளவு ஊழல் என்று சொல்லி சீமான் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எனது பேச்சை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.